நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு இவனுங்களை சேத்துலேயும் அடிச்சாச்சு சோத்துலேயும் அடிச்சாச்சு. கன்னும் எந்துதான் பொண்ணு எந்துதான் சொல்லி நம்ம கெத்தாக போயிட்டு இருந்தா அந்த ஃபரான் 50 அடிச்சுட்டு இப்படி ஒரு சிம்பிள் காமிக்கிறாரு. ஏண்டா இப்படி பண்ணும்போதே தெரியுதா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய எச்ச வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் வாட்டுங்க. பாகிஸ்தான் வந்து எதுக்கு பேர் போனாங்க? அதுக்கு தானே. நீ வந்து ஒரு 50 அடிச்சுட்டு இப்படி பண்ணினா அஃப்கோர்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹியூமிலியேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ திருப்பி கொடுக்கணும்னு நினச்சினா உன்னோட ரியல் ஃபேஸை தான் நீ திருப்பி கொடுக்க முடியும். அதுதான் இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பஞ்சாப் பசங்க கில்லா இருக்கட்டும், ஒரு பக்கம் அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஹாரிஸ் ராஃபா அப்படி கூப்பிட்டு நடு பிச்சில் வச்சு செஞ்சானுங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. மக்களே ஒன்ஸ் அகைன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை இந்த ஏஷியா கப்பில் கதற வச்சு செஞ்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவோட ஃபீல்டிங் கேச்சிங் ரொம்ப போராக இருந்துச்சு. அபிஷேக் சர்மா அண்ட் கில்லோட அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன்ல கதற போட்டாங்க பாகிஸ்தானை. இந்த மேட்சை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது டிஸ்கஸ் பண்ண. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில். ஃபியூரியஸ் அண்ட் ஏஷியா கப் 2025 சூப்பர் 4 மேட்ச் பிட்வீன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அட் துபாய் நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்தியா ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு தரமான செய்கையை செஞ்சிட்டாங்க. 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மக்களே திருப்பி அடி வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவோட. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா சூப்பர் 4 ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே இல்லை, 3 மேட்ச்சில் 2 மேட்சாவது கண்டிப்பாக வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த இந்தியா மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல். இந்தியாவோட இப்போ அவங்க தோத்துட்டாங்களே, இப்போ அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவோட அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச் தான். பங்களாதேஷும் நல்லா ஆடிட்டு வராங்க. இன்கேஸ் இந்தியாவோட இவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானுக்கு ஃபைனல் போகிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா ஆர் பங்களாதேஷ் 2 டீமில் யாராவது ஒரு டீமை பீட் பண்ணால் கூட அவங்க ஃபைனல் போக வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டாஸ் வாஸ் ஸோ க்ரூஷியல். ஏன்னா இந்த துபாய் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் வந்து பெட்டராக இருந்திருக்கு. இந்த ஏஷியா கப்லையுமே இருந்திருக்கு, அதை நம்ம பார்த்தோம். ஸோ நான் ஏற்கனவே என்னோட ப்ரிவியூவில் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ ஆப்வியஸ்லி அவங்க தான் போலிங் எடுப்பாங்கன்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி சூரியகுமார் யாதவ் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸை வின் பண்ணார், போலிங்கும் எடுத்தார். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2 சேஞ்சஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். பும்ரா உள்ளே வந்துட்டார், வருண் உள்ளே வந்துட்டார், ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷதீப்பும் வெளில போயிட்டாங்க. நான் ஹர்ஷதீப் பாடியிருப்பேன், தூபேக்கு பதிலாக நான் ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்துச்சு, அதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைம் அஷ்ரஃபை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பர்டிகுலர் சேஞ்ச் பண்ணாங்க. உசைன் டலட் எடுத்துகிட்டு வந்தாங்க குஷ்தீல் ஷாக்கு பதிலாக. அண்ட் பேட்டிங் ஆர்டர்லாம் பயங்கரமாக சேஞ்ச் பண்ணாங்க பாகிஸ்தான். ஆக்சுவலாக பாகிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு அது பத்தாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ 171 ரன்ஸ் பாகிஸ்தான் போஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் தேவர் லைக் 10 overs 90 for 1. நான் கூட என்ன நினச்சேன்னா 200 ரன் அடிப்பாங்க போல இருக்குது. இருந்தாலும் பாகிஸ்தான் விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சாங்கன்னா விட்டுருவாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ஒரு 190 அடிக்க கூட ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்தியன் போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க லாஸ்ட் 10 overs கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பட் கைஸ், ஐ வில் டெல் யூ சம்திங். இவ்வளோ கேவலமான ஒரு ஃபீல்டிங், இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கேட்சிங் இந்தியா பண்ணி நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். கையில் வர கேட்செல்லாம் விட்டாங்க. முதல்ல அபிஷேக் சர்மா அந்த பாலை மிஸ்ஜட்ஜ் பண்ணார், அதெல்லாம் ரொம்ப க்ரூஷியலுங்க. ஃபரான் அப்பே எடுத்திருந்தா டக் அவுட். அவன் பால் ஒரு 50 அடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் பண்ண விட்டுருக்கவே வேணாம். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைம் அஷ்ரஃப் ஒரு பழமான கேட்ச். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் ஆட் பண்ணான். குல்தீப் யாதவ் ஒரு கேட்ச் ட்ரை பண்ணியிருக்கணும். ஸோ கேச்சஸ் ட்ராப்டு, ஃபீல்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்தியா ஒழுங்காக பண்ணியிருந்தாலே இல்லை, 170 இல்லை, ஆக்சுவலாக 140 தான் அதிகபட்சமாக அடிச்சிருப்பானுங்க பாகிஸ்தான். அவங்களுக்கும் நிறைய லக் இருந்துச்சு, அதில் டவுட்டே கிடையாது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருந்தாங்க ஃபீல்டில், அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அட்மிட் பண்ணிக்கணும். ஓகே, என்னதான் இந்த மேட்சை மாசா வின் பண்ணிட்டாலுமே இதே மாதிரி ஃபீல்டிங் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்ரீலங்காவோடலாம் நீங்கள் விளாண்டிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இது பாகிஸ்தான்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கேட்ச் விடுறது பிரச்சனை இல்லைங்க, அதே மாதிரி ஏதோ ஒரு மிஸ்ஃபீல்டு விட்டால் பரவாயில்லைங்க. ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துச்சு இன்னைக்கு ஃபீல்டிங்கில். கண்டிப்பாக அதை அவங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் அ பிக் டிசப்பாயின்மெண்ட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. முன்னாடி நாள் உங்ககிட்ட ஜஸ்பிரீத் பும்ரா 4 overs 45 runs கொடுக்க போறாரு அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் சொன்னா காமெடி பண்ணாத அப்படி தானே சொல்லியிருப்போம். ஈ கம்ப்ளீட்லி ஹேட் அ ஹாஃப் டே தான் சொல்ல முடியும். அவரும் ஹியூமன் பீயிங் தான், அப்பப்போ ஏதாவது ஒரு மேட்ச் இந்த மாதிரி சொதப்புவார். கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. அது ஒரு டிபிக்கல் பும்ரா மாதிரியே இல்லை அந்த போலிங், ஏதோ வேற யாரோ வந்து போலிங் போடுற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் நான் திருப்பி சொல்கிறேன்ல, ஒன்ஸ் அகெயின் அவரும் ஹியூமன் பீயிங் தான், அவரும் சில மேட்ச்சில் சொதப்பலாம். பட்
கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாருன்றத நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் குல்தீப், ஹர்திக் பாண்டியா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக நல்லா போட்டாங்க. அக்சருக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு சூரியகுமார் யாதவ். அது ஏன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அண்ட் வருண் சக்கரவர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் விக்கெட் எடுக்கலனாலும் செமையாக போட்டாருங்க எக்கனாமிக்கலாக. அவரெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல பாகிஸ்தான். அதாவது தூக்கி அடிச்சு அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு தட்டி ஆடிட்டாங்க அவரை. புரியுதா உங்களுக்கு? அண்ட் பிக் ஆஃப் த பவுலர் வாஸ் சிவம் துபேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. ஏன்னா சிவம் துபே வந்து போலிங் போடும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. யுஏயோட நல்லா போட்டாப்பா, போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓமானோட கூட நிறைய ரன்ஸ் லீக் பண்ணியிருப்பாரு. பட் பாகிஸ்தானோட ஒரு கேம்பிள் எடுக்கிறாரோ சூரியகுமார் யாதவ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அது கிளிக் ஆயிடுச்சு மக்களே. 4 overs போட்டதே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதில் ஜஸ்ட் அவர் 32-33 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. அது சூப்பரான விஷயம். அதை விட இன்னும் பிரமாதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த 2 விக்கெட் அந்த டைமில் இந்தியாவுக்கு அது ரொம்ப ரொம்ப குரூஷலாக இருந்தது. ஸோ சிவம் துபே போலிங்கில் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது இட்ஸ் அ பிக் ப்ளஸ். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன், நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சிவம் துபே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஓவர் போட்டாருங்க. அவர் 4 ஓவர் போடணும்னு கூட அவசியம் இல்லை. இஃப் இஸ் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் 2 overs வச்சுக்கோங்களேன், 2 overs 18, 2 overs 19 ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அட்வான்டேஜாக இந்தியாவுக்கு இருக்கும். பட் எந்த அளவுக்கு அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுவார் சிவம் துபே, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேர்ல்டு கப் முன்னாடி நிறைய T20s இருக்குது. அண்ட் சிவம் துபேயோட ஃபிட்னஸும் எந்த லெவலில் இருக்குன்றதும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இட் வாஸ் அ வெரி வெரி இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெல்லிங், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும்ல அவங்ககிட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல 190 அச்சீவ் பண்ணேன். பட் அந்த 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சூப்பராக கம்பேக் கொடுத்தாங்க. டாட் பால்ஸ் நிறைய எடுத்தாங்க. டக்குனு விக்கெட் விட ஆரம்பிச்சிருச்சு. உசைன் டாலட் வந்தார், எதுக்குடா வந்தாருன்ற மாதிரி ஆட்டு போனார். மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பால் கேம் தான் விளாண்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சல்மான் அலியாகாலாம் என்ன சொல்கிறதுனா இல்லை, கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அடிக்கலங்க. லிட்டரலி ஸ்கேம் பண்ணின்னு இருக்காரு அவர். ஓகே, கடைசியாக அந்த வீணா போன ஃபைன் அஷ்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேமி ஆட்டு போவான். அதெல்லாம் விட்டுருக்கவே கூடாது இந்தியா. அதுவும் அந்த பரதேசி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே விட்டுருக்க கூடாது. அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா 2 6 ஒரு 4 அடிக்க விட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு. இவனை வச்சு செய்யணும் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தா அவன் நம்மளை வச்சு செய்கிற மாதிரி வச்சிட்டீங்களேடான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அந்த ஒரு இடத்துல. 172 போதில் எனக்கு என்ன தோணுச்சுனால பாகிஸ்தான் வந்து வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கும்னு யோசிக்கிறத விட இந்தியா எப்படி அப்ரார் அஹமத், சைம் அய்யூபை வந்து டேக்கிள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிச்சில் ஒரு விஷயம் எவிடென்ட்டாக தெரிஞ்சுது. ஒன்ஸ் அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அவங்க கிட்ட அந்த ஒரு சின்ன மிஸ்ட்ரி இருக்குது. ஒருவேளை அது ஒரு ட்ரபிள்ஸமாக இருக்குமா இந்தியாவுக்குன்ற மாதிரி நினச்சேன். கம்ப்ளீட்டாக அப்படி நடக்கவே இல்லைங்க. டோட்டலாக ஆப்போசிட்டாக போச்சு. ஏன்னா நீங்கள் அபிஷேக் சர்மா கூட எடுத்துக்கோங்க. 3 மேட்சா 36-13 சொல்லி ஒரு நல்ல கேமி ஆடிட்டு போனார். ஸோ லா ஆஃப் ஆவரேஜஸ் அந்த மேட்ச்சில் சொதப்பிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சுமன் கிலும் அண்டர் ப்ரெஷர் இது. ஏன்னா அவரும் பெருசாக அடிக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ ஒரு சின்ன நாட் அவுட், அப்புறம் 2 மேட்ச் ஃபெயிலியர். அவரும் அண்டர் ப்ரெஷரில் இருப்பார், எப்படி விளையாட போறாருன்ற மாதிரி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேருமே வேற லெவலில் விளாட்னாங்க தாங்க சொல்ல முடியும். 2 பஞ்சாப் பசங்களும் கிட்டத்தட்ட 105 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பாலில் தூக்கி மடக்கி விட்டாரு பாருங்க ஒரு 6. அதாவது ஷவீன் அஃப்ரிடி என்ன நினச்சிட்டாருனா போன மேட்ச்சில் வர மாதிரியே ஏறி வருவான்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆஃப் லென்த்தில் போட்டார். ஆனால் எவ்வளோ உஷார் பாருங்க அபிஷேக் சர்மா. இந்த வாட்டி வந்து கிரீஸ்குள்ளேயே இருந்து நீ ஷார்ட்டாக தான் போடுவேன்னு தெரிஞ்சு பக்காவாக அடிச்சாரு. அந்த ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பாலில் 6 அடிக்கிறதுல அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். இந்த மாதிரி நான் எந்த பிளேயரை பார்த்துருக்கேன்னா விருந்தர் சேவாக் தான். கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் பாலில் மேக்ஸிமம் 100% அவர் விளையாண்ட கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70% பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல கன்ஃபார்மாக பவுண்டரி அடிப்பாரு. ஆனால் அபிஷேக் சர்மா வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக இருக்காரு. சம்டைம்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிக்கிறார். அந்த 6ஏ முடிவு பண்ணிச்சுங்க. எனக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த 6ஏ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுனால இன்னைக்கு சம்பவம் பண்ண போறாங்கடான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு 2 அபிஷேக் சர்மா வேற லெவல் விளையாடி இருந்தாரு. ஆனால் அவருக்கு ஈக்குவலாக சூப்பரான ஒரு சப்போர்ட் சுப்மன் கில் கொடுத்தாருங்க. கிளாஸான ஒரு இன்னிங்ஸ் 47. சும்மாலாம் சுற்றலைங்க, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் நீடட் இன்னிங்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 மேட்சாக விளையாடல. 47 ஆஃப் ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் 26 பால்ஸோ ஏதோ ஆடி இருப்பார் போல இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங்காக விளாண்டாரு. அவரோட அந்த டைமிங்லாம் வந்து இம்பேக்கபிளாக இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸை வந்து பேக் ஃபுட்டில் போய் அந்த கட் ஷாட்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். அதாவது பர்ஃபெக்டான ஒரு ஃபாயிலா வந்து நின்னார் அபிஷேக் சர்மாக்கு. 2 பேரும் சாத்துன்னு சாத்திட்டாங்க. 105 ரன் நீ அடிக்கும் போதே அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ மேட்ச் வின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில் அவுட் ஆனார். செம பால் ஃப்ரம் ஃபஹீம் அஷ்ரஃப். அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் கொஞ்சம் டம்பிள் ஆச்சு இந்தியாவுக்கு. அபிஷேக் சர்மா அவுட் ஆனார். சூரியகுமார் யாதவ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பேட் அவுட் ஆறாரு. சூரியகுமார் யாதவ் கிட்ட எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, வந்தோடனே அவரோட அந்த ஃபேவரட் ஸ்கூப் ஷாட் தான் ஆடணும்னு எல்லா பாலும் ட்ரை பண்ணுறாரு. அது ஆப்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஹோப்ஃபுல்லி அவர் வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வரலாம். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா சஞ்சு சாம்சனை தூக்கி நம்பர் 6 ஆடுறதுக்கு நம்பர் 3 ஆனா அது பெனிஃபிட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.
புரியுதா உங்களுக்கு? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆனாலுமே திலக் வர்மா வந்தார். ஒரு ரெண்டில் திலக் வர்மா ரொம்ப சென்சிபிளாக விளாண்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா 17 balls 13 அந்த ஒரு கவர்ஸில் ஒரு பவுண்டரி அச்சார் சூப்பராக. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோ பிச் நேச்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டார் தான் சொல்ல முடியும். நம்பர் 6 இஸ் நாட் ஐடியல் ஃபார் சஞ்சுங்க. அவர் நீங்கள் பிளேயிங் லெவலில் விளாடணும் டிசைட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நம்பர் 3 ஆடுங்க. ஏன்னா சூர்யா அண்ட் திலக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக 5 or 6 ஈவன் 4 or 5 எப்படி வேணாலும் ஆடிக்கலாம், அவங்க கிட்ட அந்த ஒரு திறமை இருக்குது. ஆனால் சஞ்சுவோட பேட்டிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கிடையாது. எதிர் ஓப்பனிங் ஆர் நம்பர் 3 தான் அவருக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து விளாட்னாருங்க. அதாவது எப்படின்னா கூலாக அந்த ஃபர்ஸ்ட் பால் அப்படி ஹாரிஸ் ராஃபை அப்படி தட்டி ஒரு பவுண்டரி அச்சாரு பாருங்க மிடிகேட்டில், அதெல்லாம் செம மாசாக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் திலக் வர்மா கடைசியில் சென்சிபிளாக நின்று இந்த கேமை முடிச்சு விட்டாரு. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்தியன் பேட்டிங்கில் அந்த ஒரு ஸ்வாக் இருந்ததுங்க. அதுவும் நம்ம பஞ்சாப் பசங்க கலக்கிறாங்க பாருங்க, கில்லும் அபிஷேக்கும் ஹாரிஸ் ராஃபை கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க நடு பிச்சில். ஏன்னா அவனுக்கு ஓவர் சீனு. ஒரு பக்கம் ஃபரான் என்னடானா இப்படின்றான், ஒரு பக்கம் ஹாரிஸ் ராஃப் என்னடானா ராஃபில் இப்படி நவுந்துருச்சான். ஏன்டா அதுவே ஃபேக்கு. ஏன்னா உங்களா மாதிரி ஒரு ஃபேக்கான ஆட்கள் உலகத்தில் எதுவுமே பார்க்க முடியாதுடா. என்னென்னலாம் பேசினானுங்க சோஷியல் மீடியாவில். ஏதோ இப்போ அப்ரார் அஹ்மத் நாங்கள் வந்து ஒன் சைடாக வின் பண்ண போகிறோம், வின் பண்ணுவீங்க. முதல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் வின் பண்ணுறதை பற்றி பேசுங்க. வாயில் வடை சுடுவது எப்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா அது பாகிஸ்தான் கிட்ட தான் கற்றுக்கணும். அதில் வேணால் உனக்கு வின் ஆவானுங்க. அது டவுட் இல்லை. இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது, சோஷியல் மீடியாவில் வின் பண்ணுறது, ஓகேங்களா, இந்த மாதிரி வாயில் வடை சுடுறதில் வேணால் இந்த கேம்ஸ்லாம் வச்சா வேணால் இவனுக்கு நம்பர் 1 வருவானுங்க தவிர இந்தியா அங்கே வேணால் அடிப்பானுங்க தவிர ரியாலிட்டியில் அவனுங்களால இந்தியாவோட ஒரு பண்ண முடியாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களே. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. தொடர்ந்து 2 மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட சிறப்பாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு 65-70% ஆஃப் த எஃபர்ட் தான் இந்த மேட்ச்சில் காமிச்சாங்க. இதே இந்தியா பயங்கரமாக ஃபீல்டிங்லாம் பண்ணி கேட்ச்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 140 கூட வந்திருக்காது, ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட அந்த அக்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்தியாவோட அக்ரெஷன் பார்க்கறதுக்கு மாசாக இருந்தது. பாகிஸ்தானோட அக்ரெஷன் பார்க்கறதுக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் க்ரௌடும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃபை வச்சு செஞ்சுட்டாங்க, விராட் கோலின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவை தான். ஏன்னா அந்த வாய் ஊதாரு ப்ராக்டிஸ் பண்ணப்போ ஹாரிஸ் ராஃப் வந்து 6-0 அப்படின்னாராம். கொய்யால நீங்கள் எப்போல்லாம் இன்னும் வாய் விட இந்தியா வந்து உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை கதற விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய கதறல்ஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச் அவ்வளோ க்ரூஷலாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் கேப் இருக்குது, ஐ திங்க். ஆமாம், ஒரு நாள் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த மேட்ச் சூப்பர் 4. அது பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா. அதில் யார் தோக்குறாங்களோ ஆல்மோஸ்ட் 95% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி a big கேம் மக்களே. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார்ட். கண்டிப்பாக இந்தியா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைனல் போவாங்கன்னு. ஏன்னா இந்தியா இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் போதும் அவங்க ஃபைனல் போகிறதுக்கு. ஸோ தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ இந்தியா வின் பண்ணால் அந்த ஆப்போனண்ட்டுக்கு சல்யூட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பாகிஸ்தான் நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சு அவங்கள வச்சு செஞ்சே ஆகணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சில நாட்களாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபன் மெட்டீரியலாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானை வச்சு நம்ம செய்யலாம். நான் வழக்கம் போல் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவேன், அதுக்கும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் அந்த ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது லைக் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை தட்டினீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ தட் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் மக்களே. அதை என்றைக்குமே நான் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைவில் ஷார்ட்ஸில் பெருசாக இல்லை, இந்த மாதிரி ஜென்ரல் வீடியோஸில் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஹைப்பை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வீடியோ பல பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்லையும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்